குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸ்ரீ குரோதி வருடம் ஆனி மாதம் 4 முதல் 10 வரை, அதாவது ஜூன் 18 முதல் ஜூன் 24 வரைக்குமான 2024 வருடத்திற்குரிய வார ராசி பலன் பார்க்க போறோம். இந்த வாரம் முழுக்க செவ்வாய் மேஷ ராசிலையும், குரு பகவான் ரிஷப ராசிலையும், மிதுன ராசியில சூரிய பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான் 3 பேரும் சேர்ந்தும், கன்னி ராசியில கேது பகவானும், கும்ப ராசியில சனி பகவானும், மீன ராசியில ராகு பகவானும், சந்திரன் வாரத்தோட முதல் 2 நாட்கள் துலாம் ராசியில சுவாதி 3 மற்றும் விசாகம் 3ஆம் பாதங்கள்லையும், அடுத்த 2 நாட்கள் விருச்சிக ராசியில அனுஷம் 3 கேட்டை 2ஆம் பாதங்கள்லையும், 5, 6வது நாட்கள் தனுசு ராசியில மூலம் 2 பூராடம் 3ஆம் பாதத்திலையும், வாரத்தோட கடைசி நாள் மகர ராசியில உத்திராடம் 3ஆம் பாதத்திலையும் சஞ்சாரம் பண்றாரு. திடீர்னு பார்த்தா வளர்பிறை ஏகாதசி, வளர்பிறை துவாதசி, வளர்பிறை திரையோதசி, வளர்பிறை சதுர்த்தசி, பௌர்ணமி, தேய்பிரை துவிதியை, தேய்பிரை திருதியை அப்படின்னும், யோகம்னு பார்த்தா சிவம், சித்தம், சாத்தியம், சுபம், சுப்பிரமம், பிராமியம், ஐந்திரம் அப்படின்னும், கரணம்னு பார்த்தா பத்திரை, பாலவம், தைதுளை, வனிசை, பவம், தைதுளை, வனிசை அப்படின்னும் இந்த வாரம் முழுக்க அமைப்புகள் இருக்கு. இந்த அமைப்புகளால மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிகளுக்கும் வார ராசி பலன் எப்படி இருக்கு அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இப்ப நம்ம பார்க்க போற ராசி ரிஷபம். இந்த வாரம் முழுக்க உங்களுடைய ராசிக்குள்ளேயே குரு பகவான் சஞ்சாரம் பண்றதுனால உயில் சொத்துக்கள், பினாமி சொத்துக்கள், லாபம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நட்பு விஷயங்கள் இதெல்லாமே தேடி வரும். இதனால எல்லாம் உங்களுடைய சுய முயற்சிகள் வெற்றி அடைய வாய்ப்புகள் இருக்கு. ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன், சூரியன், புதன் இணைவு இருக்கிறதுனால உங்களுடைய சொத்துக்கள், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வண்டி வாகன விஷயங்களுக்கு, உங்களுடைய உத்தியோகம், சித்தி வழி உறவுகள், குழந்தைகள், தாத்தா, தாய் மாமா, குடும்ப உறவுகள் மூலமா நல்ல ஆதாயம் இருக்கு. ராசிக்கு 5ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால குழந்தைகள் மூலமா கலத்திரத்துக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கும். கூட்டு தொழில், வாடிக்கையாளர்கள் இவங்கனாலையும் நல்ல லாபம் கிடைக்கும். 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால தொழில், கலத்திரத்தினுடைய ஆரோக்கியம், மாமியார் வழி உறவுகள் இதனால எல்லாம் உங்களுக்கோ உங்களுடைய அம்மாவுக்கோ உங்களுடைய சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கோ ஆரம்பத்துல கொஞ்சம் தடைகள் இருந்தாலும் அதுக்கப்புறமா லாபங்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. இன்னமும் ராசிக்கு 11ஆம் இடத்துல தான் ராகு பகவான் இருக்காரு. அதனால மூத்த சகோதரம், நண்பர்கள், சித்தப்பா, 2வது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதுலெல்லாம் ஆர்வம் அதிகமா இருக்கும். ராசிக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால வரவு செலவு விஷயங்கள் சமமா இருக்கும். சந்திரன் வாரம் முழுக்க ராசிக்கு 6, 7, 8, 9ஆம் இடங்கள்ல சஞ்சாரம் பண்றதுனால சகோதரத்தோட கருத்து வேறுபாடுகளை தவிர்க்கணும். வேலையாட்கள், வாடிக்கையாளர்கள், பிசினஸ் பார்ட்னர் கிட்டையும் அனுசரிச்சு போய்க்கணும். தேவையில்லாத மன குழப்பங்களை தவிர்க்கிறது நல்லது. வாரத்தோட கடைசி நாள் வெளியூர், வெளிநாடு பயணங்கள் போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் சுபதிசா நடக்கிறவங்களுக்கு சுப பலன்கள் அப்படியே கிடைக்கும். அசுபதிசா நடக்கிறவங்க மட்டும் இந்த எல்லா விஷயங்கள்லயும் கூடுதல் கவனமா இருக்கிறது நல்லது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன விஷயங்கள் சரியா இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. சரியா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.